கிம் ஸ்வித் குருதரம் பூமே. எது பூமியை விட பெருசு? ஈஸின்னு விட்ட நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? கோயம்புத்தூரில் எல்லாரும் டிப்ஸில் இருப்பாள். என்னது? பொறுமை. பொறுமை உடையோர் தரணி ஆழ்வர். பூமியை விட பெருசு. ஏதாவது தைரியமாக சொல்லுங்க. தர்மம், அப்புறம் மானம், அப்புறம் அம்மா பாருங்க, கை உறக்க அவருக்கு கிளாப்ஸ் கொடுங்க. அம்மா. மாதா குருதரா பூமா பூமேஹே. பூமியை விட ஒசந்தது தாய். எப்படி சுவாமி பூமியை விட ஒசந்தது தாய்ங்கிற? பூமி தானே நம்ம நாள் தாங்கிறது. அம்மா என்ன ஒரு 9 months தான் தாங்கிறா இல்லையா? அதுக்கு மாத்ரு பஞ்சகம்னு ஆதிசங்கரருடைய பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ஆஸ்தாம் தவதீயம் பிரசூதி சமயே துர்வாரசூலவ்யத நைருஜ்யம் தனு சோஷணம் மலமயி ஷய்யாச்ச சாம்பத்சரி. ஒரு சம்பத்சரம்னா ஒரு வருஷம். உடனே நீங்கள் வந்து கரெக்டாக போய் 40 weeks 3 times சொல்லாதீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம். ஒரு வருஷம் நம்ம அம்மா தாங்குறாளே, இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பெரிய கல்லை கட்டி உங்கள் வயத்தில் விடுங்கோ, தாங்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு அம்மா தாங்குறாளே. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கவாள்லாம் எப்படி பிறந்தா? அயோனிஜாள் சுவாமி நாங்கள் எங்கே பிறந்தோன்னே தெரியாதுன்னு யாரும் எல்லாரும் அம்மா வயத்தில் பிறந்தா. அந்த அம்மா எப்படி தாங்கியிருக்கணும்? ஷூலவ்யதார் பகவத் பாதாள். அப்படியே வலிக்கிறதான் போட்டு. எல்லாம் சிம்டம்ஸ்லாம் இருக்கே, வாந்தி வரும், அது வரும், இது வரும். எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்திருக்கா அந்த தாய். ஏகஸ்யாபின கர்ப்பபார பரண கிளேஷஸ்ய யஸ்ய க்ஷமஹா. அதில் ஒரு செகண்ட் என்கிட்ட விட்டாலும் என்னால் தாங்க முடியாதேம்மா, என்ன நீ எப்படி தாங்கினேன்னு கேட்டார் பகவத் பாதாள். தாத்தும் நிஷ்கிருதி முன்னதோபி தனயா தஸ்யை ஜனன்யை நமஹ. எங்கள் அம்மாவை நான் விழுந்து சேவிக்கிறேன்னார் அந்த சன்னியாசி. சன்னியாசி யாரையும் போய் விழுந்தே சேவிக்க வேண்டாம், அவர் சொன்னார். இன்னொரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இதெல்லாம் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது வேறு ஏதாவது சமயம் இருந்தால் பார்த்துக்கலாம். அம்பேதி தாதேதி சிவேதி தஸ்மின். உனக்கு லேபர் பெயின் வரும்போது நீ கத்தினியேம்மா பெருமாள் நாமங்கள்லாம் சொல்லி. அப்படின்னா என்னங்கிறார்? அப்படி கத்தனம்ங்கிறார். பெருமாள் நாமம் ஐயோ அப்படின்னு கத்தாம அம்பேதி தாதேதி, அம்மா அப்பான்னு நீ கத்தினியேம்மா. பிரசூதி காலயதவோச்ச உச்சை. என்ன ஒரு உச்சஸ்வரத்தில் நீ கத்தினேம்மா. கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தே. இப்படிலாம் நாமங்கள் நீ சொன்னியே, அப்பேற்பட்ட அம்மாவை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ரூல் படி ப முன்னாடி வருமா, மா முன்னாடி வருமா? பா தான் வரும். ப ப ப ப மா. பித்ருதேவோபவ முன்னாடி வருதா, மாத்ருதேவோபவ வருதா? பாருங்க, மாற்றி போய்டுறது. அந்த இடத்துல மட்டும் ரூல் மாறிடுறது. மாத்ருதேவோபவ. ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் ஒரு ரூல் கேட்டுக்கோங்க. இதை பொதுவாக நீங்கள் புஸ்தகம் பார்த்து கேசட் பார்த்து உபன்யாசம் பண்ணுறவா இதெல்லாம் பண்ண மாட்டா. காலக்ஷேப பரம்பரையில் வந்தவாளுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். மாதா பித்ராசி பூயாம்சி கர்மண்யாவாரபதேன்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். அப்பாவை காட்டிலும் அம்மாவுக்கு தான் குழந்தைகிட்ட 100 மடங்கு உரிமை ஜாஸ்தியாம். அப்பா வந்து ஹேவ் யூ டன் த ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்டால் பிள்ளைக்கு பதில் சொல்லணும்னு ரூல் கிடையாது. இதே அம்மா கேட்டால் சொல்லணும். நம்மளும் கொஞ்சம் மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி தானே இருந்தோம். அதனால் அம்மா கேட்டால் சொல்லணும்னு ஒரு ரூலில் வச்சுருக்கா. ஆபஸ்தம்பர்னு ஒரு மகரிஷி கேள்விப்பட்டிருக்கா? அந்த ஆபஸ்தம்பர் ரூல்ஸ் எழுதிண்டே வந்தார். அதில் ஒரு ரூல் எடுக்கிறார். அப்பா அம்மாவை ஒரு குழந்தை காப்பாற்றணும், பொண்ணோ பிள்ளையோ. உடனே வந்து சார் ஐம் a daughter so let my brother take careன்னு இருக்கக்கூடாது. டாட்டர் ஆல்சோ ஹேஸ் an equal share of taking care of the parents. ரொம்ப முக்கியம். எஸ்கேப் பண்ணிக்க முடியாது. சொத்துன்னு வரும்போது மட்டும் ஈக்குவல் டிவிஷன் கேட்குறோம் இல்லையா? அதே மாதிரி பார்த்துக்கிறதுலையும் அப்பா பிள்ளை பொண்ணு 2 பேரும் பார்த்துக்கணும். இல்லை சார் அது கரெக்டாக எனக்கு மாதம் அக்கௌண்ட்டில் ரூபா போட்டு விட. ரூபா போட்டால் போகாது சுவாமி, எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்குறாப்புல அப்பா அம்மாவும் வச்சுக்கணும், அதுவும் கேட்கணும். ஏன்னா அந்த குழந்தைய நீங்கள் வந்து அந்த பாவத்திலேருந்து காப்பாற்றணும்னு நினச்சேன்னா அதுக்கிட்ட சொல்லுங்க. இல்லை நான் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் தப்பாக எடுத்துக்கல, சாஸ்திரம் தப்பாக எடுத்துக்கிறதே, அதுதானே ப்ராப்ளமுங்க. அதனால் ஒரு அப்பா அம்மாவை ஒரு குழந்தை பார்த்துக்கணும், அவளும் அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணணும். பல பேர் கோஆப்ரேட் பண்ண மாட்டான், அது பெரிய ப்ராப்ளம். நான் இருக்கிறபடி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் ஆபஸ்தம்பர் ஒரு ரூல் எடுத்தார். கண்ணா கேளுங்க, சூத்திரத்தில் ஒரு சூத்திரம்.
அப்பாவுக்கு கேரக்டர் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். வீட்டை விட்டு வெளியில் அமுச்சுடலாமா? ஆபஸ்தம்பர் எடுக்கிறார். அம்மாவுக்கு கேரக்டர் இல்லைனாலும் அவளை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கணும். மாதே தியேகேன்னர். ஒன்லி த மதர் இஸ் டு பி ப்ரொடெக்டட் டில் த. அப்பாவையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் அம்மாங்கிறவளை ஒரு செகண்ட் விட்டுவிட்டா தர்மசாஸ்திரம் அப்படியே எனக்கு அகேன்ஸ்டாக போயிடும். தொட்ட ஒரு பிஸ்னஸும் சரியாகாது, ஷேர் வேல்யூலாம் குறைஞ்சிட்டு வரும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணதில் வாடகைக்கு வரமாட்டா. ஏன்னா ஒரு விஷயம் அம்மாவை பார்த்துக்கலன்னா. பயமாக இருக்குது சார், உங்கள் உபன்யாசத்துக்கு வந்து கேட்டாலே எங்களுக்கே பயமாக இருக்குது. சரி, அடுத்தது போயிடலாம். அதனால் அம்மா தான் பூமியை விட பெரியவோ. அடுத்த உச்சதரம் ஜகாத். ஸ்கையை விட கிரேட்டர் யாரு? அப்பா. பாருங்க கரெக்டா. ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி காத்பிதோச்சரதஸ்ததா. அப்பா தான் ஸ்கையை விட உயர்ந்தவர். அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். 5 விதமாக அப்பா இருக்கலாம். ஒன்று வந்து பயாலாஜிக்கல் ஃபாதர், காரணமாக இருக்கலாம். இன்னொன்றும் அது மட்டும் இருந்துட்டா போறாது. பெத்தால் மட்டும் அப்பாவா? அது கிடையாது. அப்பா மட்டும் பெத்துட்டா மட்டும் போருமா? குருவாக இருக்கணும். நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனாக இருக்கணும். அவர் அக்னிஹோத்திரம் பண்ணுறார், பிள்ளைக்கு என்ன கற்று தர முடியும்னா அப்படி அப்பாவாக இருந்துட்டா வேஸ்ட் இல்லையா? அது வேஸ்ட். அந்த அப்பா ஃபஸ்ட் எடிஷனில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் செகண்ட் எடிஷனில் இருக்கக்கூடாது இல்லையா? அப்பா கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் பிள்ளைக்கிட்ட இருக்கக்கூடாது. சார் என்ன மாதிரியே சார் அவனும், நான் 10னா அவர் 20 பிடிப்பார் ஒரு நாளைக்குன்னு சொன்னால் அது அப்பாவே கிடையாது. அதனால் அப்பா பெத்தா மட்டும் அப்பாவா கிடையாது, குருவாக இருக்கணும். அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுக்கணும். காயத்ரி மந்திரம் அதனால்தான் பிதா தான் வந்து பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கணும். பாவம் அந்த வாத்தியார் ஏதோ சும்மா சம்பாவனை வாங்கிட்டு ஓரமாக இருப்பார். அப்பா தான் சொல்லணும். அப்போ அப்பாக்கே தெரியலன்னா அது பெரிய ப்ராப்ளம் இல்லையா? அப்பாவுக்கு முதல்ல இவர் பிரம்மோபதேசம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பா பிள்ளைக்கு பண்ணி வைக்கணும். அதனால் இப்போ வாத்தியாரில் 2 மடங்கு சம்பாவனை வாங்கிடுறா. ஏன்னா 2 பிரம்மோபதேசம் ஆச்சு. அதனால் அடுத்தது அப்பாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அப்பா வெரி இம்பார்ட்டன்ட். அம்மா சூப்பர். அம்மாவை எங்கேயோ கொண்டு சாஸ்திரம் வச்சுடுத்து பிண்ட பிரதானம் பண்ணுறவாளுக்கெல்லாம் தெரியும். அப்பாவுக்குலாம் லெஸ் பிண்டம், அம்மாவுக்கு தான் ஜாஸ்தி. அதனால் ஆச்சா. அடுத்தது இப்படி ஒரு கேள்வியாக நம்ம போயிட்டு இருக்கணும். ஏன்னா நாழியாயிட்டு இருக்க இப்போ யக்ஷன் 124 கேள்வி நான் எப்போ முடிப்பேன். அதனால் கிம்ஸ்விட் சீக்கிரதரம் வாயோஹோ. ஏற விட இது ஃபாஸ்ட்டாக போகுது. சதாப்தியா? மனசு பாருங்க கரெக்டாக சொல்லிட்டேன். மனஹா சீக்கிரதரம் வாதாத். மனஹா. இந்த உபன்யாசத்துக்கு யாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், யாரும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து வரேன். 10 பாருங்கள் நிறைய பேர் இருக்கா. 20 கிலோமீட்டர் சார் அவ்வளோக்கு கோயம்புத்தூரே ஆகிடும் சார். இது என்ன 12 கிலோமீட்டர்லேருந்து வர்றார். 12 ஒரு தரம். இப்போ பாருங்கள் சுவாமி, உங்களை காம்படிஷன் உங்களுக்கு வந்துட்டா 15 20 இருக்கும். இப்போ இந்த ஒரு வேளை குத்து மதிப்பாக 15 20ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள்லாம் யாரெல்லாம் கை தூக்கிருக்கலோ உங்கள் அதில் கேஸ் அணைச்சிட்டு இருந்தேல, ஐயோயோ இப்போவே காலி ஆகிடுவா. ஆட்டோலாம் இப்போ பறக்கும் பாருங்க. ஏன்னா இப்போ நான் கேஸ் அணைச்சுட்டேலான்னு கேட்ட உடனே 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீட்டுக்கு உங்கள் மனசு போய்டுறது பாருங்க. நீங்கள் அணைச்சிட்டு கவலைப்பட வேண்டாம் சொல்கிறேன். மனசு இஸ் வெரி ஃபாஸ்ட். இப்போ நான் ஸ்ரீரங்கம்னு சொன்னால் நீங்கள் வண்டி பிடிச்சி இங்கே ஏறி ஆட்டோவில் ஏறி அங்கே இறங்கி வரியாப்பா சித்திர வீதிக்குன்னு கேட்டால் அவன் 150ன்னு சொல்லி நீங்கள் 120க்கு பார்கெயின் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆகிடும். இதே ஸ்ரீரங்கம்னு உங்கள் மனசு ஓடுறது பாருங்க. மைண்ட் இஸ் ஃபாஸ்டர் தென் ஏர். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுக்கிறார் பாருங்க. மனசீக்கிரதரம் வாதாத். வாயுவை விட ஃபாஸ்ட் மனஸ். அடுத்த கேள்வி கிம் ஸ்வித் பகுதரம் திருணா. திருணம்னா என்ன? புல். பாருங்க புல். புல் எவ்வளோ இருக்குது உலகத்தில்? எண்ணிக்கையே இல்லை சார் இல்லையா? லான் எல்லாம் போட்டு எல்லாம் நீங்கள் உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியுமா? 1 2 3 4 எண்ணவே முடியாது. மரம்னா எண்ணிவிடலாம். இப்போ நம்ம கவர்மெண்ட்லேயே என்ன கணக்கெலாம் வச்சுருக்காங்கன்னா இவ்வளோ மரம் இருக்குது, எவனாவது இவ்வளோ கிராஸ் இருக்குதுன்னு வச்சுருக்காங்க. தெரியாது, கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குது சார். அதை விட எது சார் ஜாஸ்தி இருக்குது? நான் கேட்குறது புரியுறதா? புல்லே கவுண்ட் பண்ண முடியாது. புல்லை விட ஜாஸ்தி எது? கவலை. நம்ம கவலை இருக்குது பாருங்கோ, அது புல்லை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஒருத்தர் வந்து என் உபன்யாசத்துக்கு வந்தார். நின்றுட்டே இருந்தார். சேர் இருக்குது. உட்காருங்க, சேர் காலியாக தான் இருக்குது. இல்லை
அந்த சேர் பார்த்தேன், நல்லா இருக்குது. நான் வந்து 49 kgs இருப்பேன், இது நீல்கமல்னு போட்டிருக்கு, அது வந்து கிட்டத்தட்ட 48 தாங்கும். நான் ஒருவேளை உட்காந்து ஒரு கால் உடஞ்சி நான் விழுந்துட்டேனான ஒரு ஏர்லைன் ஃப்ராக்சர் வந்துருமே. சிந்தா பகுதரம் திருநாத், எங்கேயோ கவலை போகிறது பாருங்க இல்லையா? எங்கெங்கேயோ கவலை. இப்படி வரலன்னா நம்ம என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படி போலேன்னா, நான் இப்போல்லாம் யூஎஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 27 ஊரில் 86 உபன்யாசம் சொல்லுவேன். சார் இந்த ஃப்ளைட் டிலே ஆகி அந்த டிலே ஆனத்தில் வந்து அடுத்த ஃப்ளைட் உங்களால் கேட்ச் பண்ண முடியலைன்னா நான் சொல்லுவேன், இவ்வளோ எதுக்கையா யோசிக்கிறேன். பெருமாள் நினச்சா நடத்தி கொடுப்பார். அவர் மேலே பாரத்தை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப்லையே ஒழிய, இது நடக்கலைன்னா அப்படியே பிளான் 2, பிளான் 3, பிளான் 4லாம் வச்சா எந்த பிளானுமே நடக்காது. பெருமாள் வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய விஷயம், மகாவிஸ்வாச பூர்வகம். பெருமாள் நம்மளை ரட்சிப்பார், அவ்வளோதான். அவர்கிட்ட விட்டுணும். சார் இவர் காப்பாற்றுவார், இவருக்கு ரொம்ப ப்ராப்ளம் சார், எல்லாரும் வந்து இவர்கிட்ட தான் சொல்கிறா, கேசிஆர்லேருந்து நாயுடுலேருந்து எல்லாரும் வந்து இவர்கிட்ட தான் சொல்கிறா. அவரதை பார்ப்பறா, நம்மளதை பார்ப்பறா. அதனால 4 பேர்கிட்ட சொல்லி வச்சா பேக்கப், இவர் இல்லைன்னா இவராது பார்ப்பார் அப்படின்னா அவரும் விட்டுருவார், இவரும் விட்டுருவார். இது தெரியுமோ, அவளுக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு தேவதைகளுக்கு நடுவில். அதனால் விஸ்வாசம் இருக்கும், பெருமாள் நம்மளை ரட்சிப்பார். ஆனால் நமக்கு கவலை ஜாஸ்தி இருக்குது இல்லையா? இன்னைக்கு ஆட்டோ கிடைக்குமா இல்லையா, மழை பெஞ்சு கொடுத்தோன்னா என்ன பண்ணுறது, கொடை எடுத்துன்னு வரணும், கொடை விழுந்து கொஞ்சம் வழுக்கி விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது, இன்னொருத்தரை பிடிச்சிக்கூடமே, அவளை இறக்கிட்டு நம்ம ஆற்றுக்கு போய் நம்ம வந்து சப்பாத்தி இட்டு பண்ணி சாப்பிட்டு அப்புறம் தூங்கிறதுக்கு இவ்வளோ எதுக்கு கவலைப்படுவானே. இப்போ கேளுங்கோ, அப்புறம் ஒன்று ஒன்றா பெருமாள் நடத்தி கொடுப்பார். என்ஜாய் த கரண்ட் மூமெண்ட். இப்போ இருக்கிற டைமை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் உட்காந்து கீழே விழுவோமா மாட்டோம், விழணும் தலை எழுத்துருந்தால் நின்றுட்டே விழலாம், நல்ல பர்ஃபெக்ட் சர்ஃபேஸில் விழலாம் இல்லையா? விழணும்னு இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் ஃபால் எனிவேர், யூ டோன்ட் நீட் எனி கிரேட்டர். அதனால் சிந்தா பகுதரி திருநாத், கவலைகள் புல்லை விட ஜாஸ்தி. எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறார் பாருங்க யுதிஷ்டர். அதுதான் ஹீரோ சார், கரெக்டாக பதில் சொல்கிறார் பாருங்க. அடுத்த கேள்வி, கிம் ஸ்வித் சுப்தம் ந நிமிஷதி, தூங்கிறது ஆனால் கண் சிமிட்ட மாட்டேங்கிறது எது? தேவதைகளா? வருங்க, கரெக்டாக சொல்கிறா. தேவதைகள் வந்து கண்ணே சிமிட்ட மாட்டா, இப்படிலாம் பண்ணவே மாட்டா. அதை வச்சு தான் அது பெரிய சீக்ரெட். யார் சொன்னாது? வெரி குட். இதில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நளோபாக்கியானம்னு வரும் மகாபாரதத்தில், வனப்பர்வாவில். நளன்னு ஒரு ராஜா, ஆசீத்து நிஷதேஷு நளஹா நாம ராஜா, சஹிசாங்கேஷு வேதேஷு தனுர்வேதேஷ பாரங்கதா, அஸ்வேஷு குஷலஹ குணைஹி சம்பூர்ணஹ ச பபூவ. பெரிய ஆளவன், ஸ்கில்டு பர்சன். அவன் தான் தமயந்தியை கல்யாணம் பண்ணிட்டான், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த தமயந்தியை கூட எப்படி கல்யாணம் பண்ணிட்டான்னா, அவன் இப்படி போயிட்டு இருந்தான். போயிட்டு இருக்கும்போது ஒரு அன்னத்தை பார்த்தான். அன்னம் வந்து சொல்லிவிடுத்து, என்னை கொன்னுடாதே, ஏதோ கொல்லையோ ஏதோ போயிருக்கான், என்னை கொன்னுடாதே, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் இருக்கா? யாருன்னு அவன் கேட்குறான். விதர்பேஷு, விதர்ப ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தமயந்தின்னு ஒரு லேடி, பியூட்டிஃபுல்லாக இருப்போவோ, ரொம்ப அழகாக இருப்போ. அவளுக்கு ஸ்வயம்பரம். உடனே இவன் வந்து பாவம் ஆசைப்பட்டுன்னு போகிறான். இவன் வந்துட்டானா பாக்கி ஸ்வயம்பரத்தை எல்லாருக்கும் ஃபெயிலியர் தான். ஏன்னா இவன் மட்டும் வந்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த காலத்து அமிதாப் பச்சன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவன் வந்துட்டானா பாக்கி எல்லாரும் போயிட வேண்டியது தான். அந்த காலத்தில் ஸ்வயம்பரம்லாம் வச்சு கல்யாணம் பண்ணிட்டா சுவாமி, எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். ஒரு பெண்ணுக்கு கையில் மாலையை கொடுத்துருவா, அடுத்தா 10 பிள்ளையை நிற்க வச்சுருவா. இந்த பெண்ணு யாருக்கு பிடிச்சிருக்கோ மாலையை போட்டுடலாம். போட்டவ தேவையில்லை. இப்போ கிடைக்காதவா இருக்கா பாருங்க. வெளியில் வரும்போது மீடியா, இங்கே அர்ணப் கோஸ்வாமி காத்துட்டுருப்பார். தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ, ஏன் உமக்கு மாலை போடலை? அவருக்கு எவ்வளோ பெரிய அவமானம். இன்னொருத்தர் கேட்பார், நம்ம தந்தி டிவிலேருந்து போச்சா சார், திஸ் டைம் ஆல்சோ இட் இஸ் அவுட். இல்லை ரொம்ப அவமானம் சார். அந்த இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் சுயம்பரம் வச்சா ஒருத்தருக்கும் கல்யாணம் ஆகாது. இன்னொன்று இது தேவையில்லை. அந்த காலத்தில் எப்படின்னா டெஸ்ட்டு வைப்பா. இந்த ஜனகர் என்ன பண்ணார், பிள்ளை வில்லை வச்சு அதுக்கு நாண்டி ஏற்றி பார்த்தா சீதையை கல்யாணம் பண்ணிக்கலாமா. அந்த வில்லை எடுக்கிறதுக்கே வில் பவர் இருக்கணுமே, அதுவே அங்கே இல்லை. அவர் பெரிய பாகுபலியாக இருந்து அது நாணை ஏற்றி முழிச்சு உடச்சி இதெல்லாம் பண்ணால் சீதையை போயான்னு சொல்லிட்டு வர வேண்டியது தான், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு. இது தேவையில்லை. இது இன்னொன்று, திரௌபதிக்கு பெரிய டெஸ்ட்டு. அது எப்படின்னா ஒரு மீன், அது மீனை வந்து நன்னா மார்க்கெட்லேன்னு வாங்கி அங்கே மேலே ஒட்டி வச்சுருக்கான். அது சுற்றிகிட்டே இருக்குமா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வாட்டரில் தெரியுமா, அந்த அம்பை எடுத்து அது கண்ணில் அடிக்கணுமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நான் வேண்டாம் சார், நான் பிள்ளையார் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்னு வந்துடுவேன் இல்லையா. இந்த நளன் வந்து தமயந்தியை கல்யாணம் பண்ணணும்னு போகிறான். அப்போ தான் இந்த இந்திரன் வந்துவிட்டான். இந்திரன் மேலே எஃப்ஐஆர் எக்கச்சக்கமாக இருக்குது சார். அந்த காலத்து ஆக்ஷனே எடுக்கலை. அகல்யாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் எஃப்ஐஆர் தான். அந்த காலத்தையும் ஆக்ஷனே எடுத்ததில்லை.
அவன் எப்படி குடிச்சு சம்திங் கொடுத்து ஏதோ சமாளிச்சுட்டான். அதனால் இந்த இந்திரன் தேவதைகள்லாம் வர அவள்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த நளனை பார்த்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னாலா, நீ உடனே போய் தமயந்தி கிட்ட போய் எங்களுக்கு தூதுவனாக போகணும். என்னன்னு, நாளைக்கு நாங்கள்லாம் சுயம்பரத்துக்கு வரோம், உனக்கு யாரை வேணாலும் இது பாருங்களேன், இவனே ஒரு கண்டஸ்டன்ட். இவங்கிட்ட சரி இவன் போனோடனே தமயந்தியை பார்க்குறான். தமயந்தி நளனை பார்த்து அப்படியே சொக்கி போய்ட்றான். பெரிய ஹீரோ அவன், அந்த காலத்தை பைசெப்ஸ் ஜிம்பாடிலாம் வச்சுட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே அசந்து போய்ட்றா. நீ தேவதைகளை யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறா. அடுத்த நாள் வந்து சபையில் இருக்கா, நளன் இருக்கான். தேவதைகள் என்ன பண்ணிட்டா, அழகாக நளன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்துட்டான். அப்படியே நளன் மாதிரி க்ளோனிங். அந்த டாலின்னு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது அந்த காலத்தில், அந்த மாதிரி க்ளோன் பண்ணி வச்சுட்டோம். 5 தேவதைகளும் 4 தேவதைகளும் 5ஆவதாக இருக்கக்கூடிய நளன் மாதிரியே இருக்கா. சேம் ட்ரெஸ், சேம் அட்டையர், எல்லாம் அப்படியே டிட்டோ. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும், யார் கழுத்தில் போட்டால் தெரியல. அப்போ அவள் என்ன பண்ணா, தேவதைகள் கிட்ட சரணாகதி பண்ணா. மகாபாரதத்தில் என் காட்டி கொடுன்னு. இப்போ கரெக்டாக ஒத்தனுக்கு மட்டும் கண் சிமிட்டுறது, 4 பேருக்கு கண் சிமிட்டலை. உடனே கண் சிமிட்டின்னு போட்டேன். ஏன்னா தேவதைகளுக்கு கண் சிமிட்டாது. ஆனால் இங்கே கொஸ்டின் அது இல்லை. என்ன பாருங்க, அதுதான் இங்கே கிம் ஸ்வித் சுப்தம்னு நிமிஷதி, தூங்கும்போது கூட கண் மூடாது. முதலை அப்புறம் முதலை மூடுறதை நான் பார்த்துருக்கேன். இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் காமிக்கிறேன். எப்பாவது மூடி விடுறது. பாருங்க, மீன் வந்து கண்ணே கண்ணை திறந்துட்டே அது தூங்கும். அதனால மத்ஸ்யா சுப்தோ ந நிமிஷதி, தூங்கும், கண்ணை மூடிண்டே தூங்கும். அவருக்கு தெரியல உபன்யாசத்தை கேட்கறது எப்படின்னு. உபன்யாசத்தை கேட்டுன்னு இருக்கோன்னு பேர் இல்லையா, அப்படியே நம்மளையே பார்த்துன்னு இருப்பா. ஆனால் தூங்குறான். அவர் மீனை வச்சுன்னு சொல்கிறார். அவர் இன்னும் யக்ஷ பிரச்சனத்துக்கு வரல போல இருக்கு.